Hey all, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான லன்ச். என்னென்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ் சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ தட் அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் அல்வா பண்ணியிருந்தேன். பீட்ரூட் அல்வா இது நான் ஆல்ரெடி உங்களோட கேரட் அல்வா ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன். கேரட் அல்வாவும் நீங்கள் இப்போ நான் பண்ணுற பீட்ரூட் அல்வா இதே மாதிரி கேரட் அல்வாவும் நீங்கள் பண்ணலாம். இட்ஸ் அ குயிக் ரெசிபி, ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் நான் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த கேரட் அல்வா. அதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபி ஒரு குயிக் ஃபார்மேட், கொஞ்சம் லெஸ் டைமில் பண்ணக்கூடியது. அது பீட்ரூட் வச்சு பண்ணுறேன். நீங்கள் கேரட்டை வச்சும் சேம் ரெசிபி ஃபாலோ பண்ணி பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே ரைஸ் அண்டு சாம்பார்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியலும் பீட்ரூட் அல்வாவும் பண்ணியிருந்தேன். நான் உங்களோட சாம்பார் ரெசிபிலாம் ஷேர் பண்ணல. ஆல்ரெடி நான் சாம்பார் ரெசிபி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன், நான் எப்படி வைக்கிறேங்கிறது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் அல்வாவுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நெய் போட்டு பேனில் பீட்ரூட் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஃபுல்லாகவே நல்லா ஃபைன் சாப் பண்ணிட்டேன். துருவின அளவுக்கு அந்த பதத்துக்கு சாப் பண்ணிட்டேன். நான் எப்படி கேரட் அல்வா பண்ணேனோ அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். ஸோ அதையே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் இருக்கும், அவ்வளோதான். நான் கொஞ்சமாக பண்ணுறேன். 1 டேயில் 4 பேர் நாங்கள் சாப்பிட்டு தீந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த குவான்டிட்டி ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் இருக்கும். அது ஃபைனாக சாப் பண்ணது. ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. அது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த பக்கம் நான் வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ஸ்லைட்லி ஆந்திரா ஸ்டைல் மாதிரி சொல்லலாம். ரொம்ப ஸ்பைசிலாம் நான் கம்மியாக தான் பண்ணுவேன். அவங்க ரொம்ப ஸ்பைசியாக பண்ணுவாங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சோண்டு ஆயில், அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அதெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு 3-4 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் எடுத்திருப்பேன். அதுவும் நான் பொடியாக நறுக்கியிருக்க மாட்டேன், கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்பலாம் வதக்க வேண்டாம். லைக் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நீங்கள் வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெண்டைக்காயும் ஆட் பண்ணி தண்ணி விடாமல் வதக்கும் போது அது கூட சேர்ந்தும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கும். அதுவே திருப்பியும் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காயை போட்டு திருப்பி வதக்கும் போது கொஞ்சம் கருகின எஃபெக்ட் வந்துடும் வெங்காயத்தில். அதனால் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்த உடனே நீங்கள் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிட்டு சிம் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிம் பண்ணி மூடி போட்டு வச்சுருந்தா இது ஒரு இப்போவே பார்த்திங்கன்னா 75% குக் ஆகிடும். 5 மினிட்ஸில் நீங்கள் அந்த சிம் பண்ணி மூடி போட்டு வைக்கும் போதே அதுவே அது தண்ணி விட்டு ஒரு 70% ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி. இதில் நிறைய பால் நான் விடலை. நம்ம லாஸ்ட் டைம் கேரட் அல்வா நான் செய்யும் போது அந்த 1/4 கிலோ கேரட்டுக்கு எடுத்திருந்தா கூட நான் கிட்டத்தட்ட 3/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ பாலோ விட சொல்லியிருப்பேன். ஸோ தட் அதுவே சுண்டி கோயா பதத்துக்கும் அது கூடவே கேரட்டும் வெந்து வரும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம குயிக்காக பண்ணணுன்றதுக்காக பீட்ரூட் எனிவே குயிக்காக வெந்துடும். அது கூட நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இல்லை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அதை விட்டுலாம். குயிக்காக அது நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் ரெடிமேடாக வைக்கிற நம்ம கோயா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. ஸோ நான் வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, அது போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூளும் நீங்கள் கடையில் வாங்குகிற குழம்பு மிளகாய்த்தூள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள். இதை தவிர குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இதில் அதிகமாக பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா போட்டு விட்டுருங்க. பரட்டிட்டு திருப்பி நம்ம சிம்மில் வச்சு மூடி விட்டுரும். ஃபுல்லாக 100% வெண்டைக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே நான் சைடில் பீட்ரூட்டை நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம், அது வெந்துருச்சா, பாலும் தண்ணியும் நல்லா சுண்டி வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது சுண்டினதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ வெண்டைக்காயை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும்.
நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை இருக்கும் இல்லையா, வறுத்த வேர்க்கடலை. அதில் வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு சும்மா 2 பல்ஸ் பண்ணி ஒரு பவுட்ரு மாதிரி பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொரன்ட்டு, ரொம்ப ஃபைன் பவுட்ரால் கொரன்ட்டு சும்மா 2 பல்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஆகிடும். வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலையாக இருக்கணும், தோல் உரிச்சதாக இருக்கணும். அதை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் டேஸ்ட்டு, பச்சை மிளகாயோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா ஸ்டைல்லையும் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் அவங்க வரமிளகாய் தூள்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் காரமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நீங்கள் வேர்க்கடலை பொடியை போட்டு நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டிங்கன்னா அது ரெடி. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா சுண்டி ஃபுல்லாக வெந்துருச்சு பீட்ரூட். அதுக்கப்புறம் இது வந்து ரெடிமேட் கோயா கிடைக்கும். அன்ஸ்வீட்டட் கோயானா பால்கோவா கிடைக்கும் ரெடிமேடாகவே. இப்போ எல்லா ஷாப்ஸுமே கிடைக்கிது. அது 200 கிராம்ஸ், அதில் பாதி 100 கிராம். 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்து பண்ணும் போது அதில் 100 கிராம்ஸ் போதுமானது. இந்த கோயா ஸ்டெப் வந்து இட்ஸ் அ ஷார்ட்கட். நீங்கள் ரெடிமேட் கோவா வாங்கி போட்டுக்கிறது வந்து இட்ஸ் அ ஷார்ட்கட். இதுக்கு ஒரிஜினல் ப்ராசஸ்னால் நான் லாஸ்ட் டைம் சொன்னது 1/2 லிட்டர் பாலையும் கேரட்டோடையோ இல்லை பீட்ரூட்டோ அதே மாதிரி பண்ணலாம். நீங்கள் அது ஃபுல்லாக சுண்டோடும் போது தானாகவே கோவாவும் அந்த பீட்ரூட்டோ கேரட்டோ அதுவும் வெந்து வரும்போது அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு. கிட்டத்தட்ட இது ஈக்குவல் டேஸ்ட் கொடுக்கும் இது. பட் இது வந்து ஷார்ட் ஃபார்ம். அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் உங்களுக்கு எடுக்கும். அப்படின்னா 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இந்த அல்வா நீங்கள் கோயா இந்த மாதிரி இந்த கோவா அன்ஸ்வீட்டட் கோவா வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது வெரி சிம்பிள். அதில் 100 கிராம்ஸ் ஃபார் 1/4 கிலோ பீட்ரூட் கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு பால் விட்டும் நம்ம வேக விட்டுருக்கோம் இல்லையா, அதனால டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் உதிர்த்து உள்ளே விட்டுருங்க, அது கரைஞ்சிரும். ஹீட்டோட காண்டாக்ட் வந்தோன்னா அது கரைஞ்சிரும், நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் பீட்ரூட்டோட. அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி, சுகரும் மெல்ட் ஆகும், அதுவும் சேர்ந்து வரும். கடைசியாக வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஃப்ரை பண்ண நட்ஸையும், ஸோ தட் அப்போ தான் ரொம்ப நல்லா நெய் இருக்கும். நம்மளுக்கு கேரட்டோட பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து கேரட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், பீட்ரூட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பீட்ரூட் அல்வா பண்ணும்போது அது டாமினேட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் நெய் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் தூளும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் இஸ் ரெடி. ஃப்ரைடே லன்ச் பீன்ஸ் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், வேர்க்கடலை பொடி போட்டது, ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.